பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 16வது நாள்லையும் சிலுவையை குறித்து தியானிக்க கர்த்தர் மறுபடியும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஒவ்வொரு வருடமும் இந்த சிலுவையை நாம் ஏன் தியானிக்கிறோம் என்றால், அவர் நம்மேல் வைத்த கிருபையை நாம் நினைவு கூறுகிறோம். அதை ஒரு விஷயம் கூட நினைவு கூர்ந்து நமக்கு நாமே இன்னும் தைரியப்படுத்தி கொள்ள, அவருடைய பிரசன்னத்தில் இன்னும் சேர கர்த்தர் நமக்கு ஒரு அழகான சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கும் தொடர்ந்து இந்த சிலுவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம். சிலர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக அந்த கல்வாரியை நினைத்து இந்த இரவு பொழுதிலே கொஞ்ச நேரம் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். நாம் என்னத்தை செலுத்த முடியும்? அவருடைய அன்புக்கு ஈடாக இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து, இருளாயிருந்தேன், மறைவினில் வாழ்ந்தேன், தேடி வந்து என்னை காதலிச்சிங்க, எதையும் நீங்கள் எதிர்பார்க்காம கண்மூடித்தனமாக அன்பு வச்சிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடி இந்த சிலுவை ஒரு விஷயம் நோக்கி பார்ப்போம். இருளாயிருந்த மறைவில வாழ்ந்த, தேடி வந்து காதலிச்சீங்க, எதையும் நீங்க எதிர்பார்க்காம கண்மூடித்தனமா அன்பு வைத்தீங்க. இருளாயிருந்த மரபினில் வாழ்ந்த, தேடி வந்து காதலிச்சீங்க, எதையும் நீங்க எதிர்பார்க்காம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. அன்பே பேரன்பே, உங்க உயிரை பரிகாரமாய் தந்த அன்பே, உயிரே உயிர்த்தவரே, முடிவில்லாவும் அனை தந்த அன்பே. இருளாயிருந்த மறைவினில் வாழ்ந்த, தேடி வந்து காதலிச்சீங்க, எதையும் நீங்க எதிர்பார்க்காம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. அன்பே பேரன்பே, உங்க உயிரை பரிகாரமாய் தந்த அன்பே, உயிரே உயிர்த்தவரே, முடிவில்லாவும் ஜீவனை தந்த அன்பே. பாரம் தாங்காம விழுந்த என்ன, சிலுவை பாரத்தால் தாங்கி நீங்க, குறைகள் எல்லாம் நினைக்காமலே கருணையால மன்னிச்சீங்க. எனக்கு எதிரான எழுத்தை எல்லாம் அழித்தது உங்கள் அன்பு ஐயா. பிரியா உறவே, உயிரே, இருளாயிருந்த மறைவினில் வாழ்ந்த, தேடி வந்து காதலிச்சீங்க, எதையும் நீங்க எதிர்பார்க்காம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இருளாயிருந்த மறைவினில் வாழ்ந்த, தேடி வந்து காதலிச்சீங்க, எதையும் நீங்க எதிர்பார்க்காம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. அன்பே
பேரன்பே, உங்க உயிர பரிகாரமாய் தந்த அன்பே. உயிரே உயிர்த்தவரே, முடிவில்லாவும் ஜீவனை தந்த அன்பே. எல்லாரும் சேர்ந்து அந்த சிலுவையை ஒரு விசை நோக்கி பார்ப்போம். முடிவில்லாத நம்முடைய ஜீவனை நமக்காய் பரிசீலித்தார். பாரம் தாங்காம இருந்த என்ன, நம்முடைய பாரங்கள், நம்முடைய நிந்தைகள், நம்முடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்தார். நாம் இருக்க வேண்டிய இடத்தில் தன்னை அவர் வைத்தார். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். கைகளில் ஆணி அடிச்ச போதும் என நினைச்சா நீங்க தொங்கு, நீங்க கேலி அவமானம் நிந்தைகளை எனக்காகவா நீங்க தாங்கு, நீங்க மகிமையினால் என்னை முடிசூட்டவே சிரசில் முற்கிடம் ஏற்றீரையா. நிகரே இல்லா அன்பே, நிகரே இல்லா அன்பே. இருளாயிருந்த மறைவினில் வாழ்ந்த தேடி வந்து காதலிச்சீங்க. எதையும் நீங்க எதிர்பார்க்காம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. இருளாயிருந்த மறைவினில் வாழ்ந்த தேடி வந்து காதலிச்சீங்க. எதையும் நீங்க எதிர்பார்க்காம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. அன்பே பேரன்பே, உயிர பரிகாரமாய் தந்த அன்பே. உயிரே உயிர்த்தவரே, முடிவில்லாவும் ஜீவனை தந்த அன்பே. இருளாயிருந்த மறைவினில் வாழ்ந்த தேடி வந்து மாதடிச்சீங்க. எனையும் நீங்க எதிர்பார்க்காம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. அவரை ஆராதிப்போம். கண்மூடித்தனமாய் நம்மை நேசித்த தெய்வத்தை, நம்மள ஒன்றும் நற்கிரியைகளே இல்லாத நாட்கள், பிரயோஜனம் இல்லாத நம்மை அவர் நேசித்தார். அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மால எந்த பிரயோஜனமுமே இல்லை என்று அவருக்கு தெரிந்தும் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான அழைப்பை நம்முடைய கையில கொடுத்தாரு. எல்லாரும் சொல்லலாமா? ரெண்டு கை உயர்த்தி. கைகளில் ஆணி அடிச்ச போது என நினைச்சா நீங்க தொங்கு, நீங்க கேலி அவமானம் நிந்தைகளை எனக்காகவா நீங்க தாங்கு, நீங்க மகிமையினால் என்னை முடிசூட்டவே சிரசில முட்கிரீடம் ஏற்றீரையா. நிகரே இல்லா அன்பே. கைகளை உயர்த்தி சொல்வோம். நிகரே இல்லா அன்பே.
இருளாயிருந்த மரபினில் வாழ்ந்த தேடி வந்து காதலிச்சிங்க. எதையும் நீங்க எதிர்பார்க்காம கண்மூடித்தனமா அன்பு வச்சீங்க. அன்பே பேரன்பே உயிர பரிகாரமாய் தந்த அன்பே, உயிரே உயிர்த்தவரே முடிவில்லாவும் ஜீவனை தந்த அன்பே. இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. சொல்வோமா? நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. எல்லாரும் சேர்ந்து என் இன்ப துன்ப நேரம் சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றும் நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றும் நம்பிடுவே. தேற்றி என்னை தாங்கிடுமே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுமே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என் இன்ப துன்ப அவரை ஆராதிப்போம். நானும் உம்மை சேருவே. பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவான். பார் போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவான். தீமைகள் சேதங்கள் நேராதென்னை காத்திடுவான். தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. சொல்லுவோமா? நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே.
ஆராதனை 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 ஆராதனை. ஆராதிப்போம் எல்லாரும் சேர்ந்து. ஹalleluya. Thank you Lord. ஆராதனை ஆராதனை. Oh mighty God, we give you all the honor, we give you all the praise, O God. Once again, with a heart full of thanks and offering, we are standing in front of you, Father God. இந்த ராத்திரி எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. சிலுவை குறித்த நற்செய்தி கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறதப்பா, எங்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. சிலுவையில் மறித்து எங்களுக்கென்று ஒரு புதிய கலாச்சாரத்தை உண்டாக்கி கொடுத்தவரே, இன்றைக்கும் எங்களோடு கூட அந்த கலாச்சாரத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னைக்கும் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். இது ஒரு ஸ்டடி போல நான் எடுக்கிறதுனால நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தப்படுவோம். இன்றைக்கு நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு விஷயத்துல நாம் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 309வது பக்கம் 309, chapter 12 and verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதற்கு முன்பாக ஆண்டவர் இன்னொரு வசனத்தை கூட சொல்லுகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். இன்றைக்கும் இயேசு நேற்றைய தினத்தில் நீங்கள் எல்லாரும் ஞாபகம் வைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து மனிதர்கள் என்ன தன்னை குறித்து பேசுகிறார்கள் என்பதிலே அவர் கவனம் செலுத்தவில்லை. பிதாவுடைய சித்தத்திலையும் தன்னுடைய ஓட்டத்தில் நேர்த்தியையும் அந்த ஓட்டத்தின் ரிசல்ட் அதில் இருக்கிற ஸ்மார்ட்னஸ் மேலேயும் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருந்தார். சுற்றி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் நெகட்டிவாக பேசினாங்க, நிறைய காரியங்கள் நடந்தது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் தரிசனத்தில் ஓட முடியாது என்பதை இயேசு அறிந்திருந்தார். இன்றைக்கு இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், ஷேம் ஆங்கிலத்தில் அவமானம் என்ற வார்த்தைக்கு ஷேம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையிலே அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். 2 விதமான அவமானத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஒன்று உடல் ரீதியாய் அவுட்வர்ட், தன்னுடைய சரீரத்துக்கு நேராய் தொடுக்கப்பட்ட வெட்கத்தை, அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். நம்ம வண்டியில் போயிட்டே இருப்போம், எங்கேயாவது தவறாமல் விழுந்துட்டோம், தெரியாமல் விழுந்துட்டோம்னா அது ஒரு அவமானமாக பார்ப்போம். அவமானமாகி போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அது வேணும்னு நடந்ததில்ல. இட்ஸ் அ இன்சிடென்ட், இட்ஸ் அ ஆக்சிடென்ட், சாரி இட்ஸ் அ ஆக்சிடென்ட். உடனே நம்ம எந்திரிச்சு தட்டி விட்டுட்டு சுற்றி யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு, அப்படியே யாராவது பார்த்துட்டாலும் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு.
இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டாக சில இடத்துல நான் சில காரியங்களை சந்திப்போம். ஆனால் இயேசு ஆக்சிடென்டலாய் சந்திக்கல. அவர் சரீரத்தில் வெளித்தோற்றத்திலே அவமானத்தை சந்தித்தார். அவர் எந்த தெருக்கள் வழியாய் ஊழியம் செய்தாரோ, எந்த சாலைகள் வழியாய் அற்புதங்களை செய்தாரோ, பிரம்மாண்டமான கூட்டத்தின் நடுவிலே அவர் பவனி சென்றாரோ, ஓசன்னா என்று சொல்லி எங்களை விடுவியும் எங்களை விடுவியும் என்று சத்தமிட்ட கூட்டத்தார் நடுவில் அவர் எப்படி ராஜாவை போல ஒரு கம்பீரமான தோற்றத்தில் பவனி சென்றாரோ, சில நாட்களாய், சில மாதங்களாய், சில வருடங்களாய் எந்த தெருக்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, அதே ரோட்டில் அவர் அரை நிர்வாணமாய் இழுத்து செல்லப்பட்டார். நிந்தையை அவர் சுமந்தார், அவமானத்தை அவர் சகித்தார். அப்புறம் உள்ள அவமானம், இன்னர் ஹர்ட்ஸ். இயேசு நம்ம நினைச்சிடக்கூடாது அவர் தெய்வங்க, அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. இல்லை, அவர் 33 வருஷம் தன்னுடைய மனித உணர்ச்சிகளோடு அவர் வாழ்ந்தார். 30 வருஷம் தன் பெற்றோருக்கு அடங்கியிருந்தார். அவர் காத்திருந்து தன் ஊழியத்துக்காக அவர் அநேக பிராக்டிக்கலாக படிச்சுக்கிட்டாரு, தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டாரு. கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், தகப்பனை இழந்தார். அவர் என்னெல்லாம் இந்த 30 வயசு வரைக்கும் அனுபவித்தார் என்பது நமக்கு தெரியல. ஆனால் எப்பொழுது இயேசு வீட்டை விட்டு முழு நேரமாய் ஊழியத்துக்காய் அவர் இறங்கி வந்தபோது, அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பிதா சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்படின்னு என்னன்னா, till his 30th age he lived a perfect life அப்படின்றதுக்கு சாட்சி பிதா சொல்றார். unblameable life, குற்றம் சாட்ட முடியாத, குறை கண்டுபிடிக்க முடியாத, மனித உடலிலே அவர் இருந்தாலும், மனித ஃபார்மில் அவர் இருந்தாலும், அவர் 100% மனுஷனாக இருந்தார். 100% கடவுளாக இருந்தார். அதனால தான் அவரால் பாவத்தை மன்னிக்க முடிஞ்சிச்சு, பரலோகத்தை குறித்த வெளிப்பாடை பேச முடிஞ்சிச்சு, அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்றத தெளிவாக பேசினார். என்னவோ புரியாத ஒன்றை பேசலை. இன்றைக்கி நிறைய சாமியாருங்க பேசும்போது கேட்டுகிட்டே இருந்தோன்னா நமக்கு புரியாது. அவங்க புரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டியே நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் 365 நாள் சொற்பொழிவு ஆட்டணும்ல, புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பேசுறது இருக்குது. ஏசு அப்படி இல்லை, வெரி சிம்பிள். ஹி யூஸ்டு பேரபிள்ஸ். அதுதான் ஏசுகிட்ட உள்ள ஒரு பெரிய, ஏசப்பாட்ட உள்ள ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, ஓமைகளோடு பேசினார். ரொம்ப சர்வசாதாரணமாக, ரொம்ப சிம்பிளிஃபைடு டெஃபினேஷன்ஸ். அது பயங்கரமான பரலோகத்தை குறித்த வெளிப்பாடாக இருந்தாலும் சரி, பூமியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வெளிப்பாடாக இருந்தாலும் சரி, he simplified his revelation. மனுஷனோடு மனுஷனாய் அவர் வாழ்ந்தார். அதனால தான் ஈஸியாக அவரை அவமானப்படுத்த முடிஞ்சிச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டிட்டு, ஒரு பீடத்தை உண்டாக்கி வச்சுக்கிட்டு, ஏக்கர் கணக்கில் ஆசிரமத்தை உண்டாக்கி, பயங்கரமாக ஒரு பயமுறுத்துதலை உண்டாக்கி, வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அரசியலில் பவரில் உள்ளவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து, இதெல்லாம் எதுக்குன்னா, எனக்கு இதெல்லாம் பலன் இருக்குது பார்த்துக்கோ, என்கிட்ட வம்பலுக்கு அதுன்னு காமிக்கிறது. ஏசு அப்படிலாம் செய்யலை. அவருக்கு தலை சாய்க்க இடமே இல்லை. பாவிகளோடு பாவிகளாய் அவர் கலந்திருந்தார். பாவம் அவரை சீண்டவில்லை, ஆனால் பாவிகள் அவரை தொடுவதற்கும், அவர் அருகாமையில் வந்து பேசுவதற்கும், தங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்களை மிக அருகில் நின்று சொல்லுவதற்கும் இயேசு தூரமானவராய் இருக்கவில்லை. நல்ல கவனிங்க, எப்போ மனுஷன் அதிகமாக நெருங்குறோமோ அப்போ அவமானத்தை நம்ம மேலே அள்ளி தெளிச்சிருவோம். இன்னைக்கு அதனால தான் சில பேர் ஐசோலேட்டட் லைஃப் வாழ்கிறாங்க. நமக்கு எதுக்குங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டுன்னு போயிட்டே இருப்போம். மனுஷன்கிட்ட நெருங்கணும்னா அவமானத்தை சந்திப்போம். அந்த பயம், ஏன்னா வாழ்க்கையில் பல இடங்களில் அதை சந்திச்சிருக்கிறோம். நெருங்கி உதவி செஞ்சதுனால,
நெருங்கி மனசெல்லாம் விட்டு பேசினதுனால நம்மளே ஒளித்து வைக்க வேண்டிய இடத்தெல்லாம் வெளிக்காட்டினதுனால நம்மளை அவமானமாக நினச்சிட்டாங்க. சில பேர் அவமானமாக நம்மளை ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இயேசு அவர் 33 வருஷம் நமக்கு தெரியும் அவருடைய ஊழியத்தின் பாதையை மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல நம்ம பார்க்குறோம். அவருடைய ஆட்டோபயோகிராஃபியை பார்க்குறோம், அவருடைய வாழ்வியலை நம்ம பார்க்குறோம். தினந்தோறும் அவமானத்தை சந்திச்சார். சிலுவையில் மாத்திரம் இல்லை, தினந்தோறும். அதுதான் இங்கே வந்து பவுல் சொல்லுகிறாரு. எபிரேயருக்கு எழுதும்போது, எபிரேயர் எழுதுனது பவுல் தானான்னு சரியான தெரியாது, ஆனால் அந்த லிட்ரேச்சரை நம்ம பார்க்கும்போது அவர் எழுதியிருக்கலான்னு இருக்கு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் every day he carried one or the other shame in his ministry life, in his personal life. ஒரு கூட்டம் எப்பவுமே அவரை அவமானப்படுத்துறதுக்கு நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தவனை பார்த்து சொல்றாரு இயேசு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திமிர்வாதமா தூக்கிட்டு வராங்க, கை காலெல்லாம் விளங்காது. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சுற்றி இருக்கிறவங்களாம் சந்தோஷப்படணும், கை தட்டணும். ஆனால் சொல்கிறாங்க, பாவத்தை மன்னிக்க இவன் யாரு? அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இப்படி ஒரு சாமியாரை, ஒரு பாஸ்டரை அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து அவமானப்படுத்த முடியுமா? வீட்டில் போய் வேணால் நம்ம ஃபேக் ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணி ஏதாவது கமெண்ட்ஸ் போடலாம், இல்லைன்னா வேறு வீடியோ போடலாம். இவர் இப்படி ஊரை ஏமாத்துறாரு, காணிக்கை பிடுங்குறதுக்காக இப்படிலாம் செய்கிறாரு, இவர் அப்படியாக்கும், இவர் இப்படியாக்கணும் பேசலாம். ஆனால் நேரில் பேச முடியாது, சாபம் போட்டுருவாங்கன்னு பயமாக இருக்கும். ஆனால் இயேசுவை அவமானப்படுத்துகிற இடத்தில் இயேசு இருந்தார், தன்னை விட்டு கொடுத்தார். அவமானத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்குங்க, அவமானத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தார். அப்படி ஒரு அற்புதம் செஞ்சுட்டு வந்தாலும் எல்லாரும் என்ன செய்யணும்? இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் கடவுளாக்கி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திடுவாங்க. ஆனால் அவன் இயேசுவை ஒரு சாரார் பாராட்டுறாங்க, ஆனால் ஒரு சாரார் எல்லா இடத்துலையுமே அவர் அவமானப்படுத்துகிறதுக்குன்னே ஒரு கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கூட்டம் பின்னாடி வருது, அவர் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கு. இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். உடனே அவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இல்லை தமிழ் சீசர்களை பார்த்து அவங்களெல்லாம் ஒரு தாக்கு அப்படின்னு சொல்லலை. இயேசு ஏற்றுக்கொண்டார். நான் 2 விதமான அவமானங்களை குறித்து நான் பேச போகிறேன். இந்த 2 விதமான அவமானத்தில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக இருப்போம். இயேசு இந்த 2 அவமானத்தில் இல்லை, ஒரு அவமானத்தை தான் அவர் சகித்தார். ஆனால் 2 அவமானத்தை நான் பேச வேண்டும் அவமானத்தை பற்றி பேசும்போது. முதல் அவமானம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன தவறு செய்தோமோ அதற்காய் நம்ம அனுபவிக்கிற அவமானம். ஃபார் வாட் வி டிட். தவறான காரியத்தை நம்ம செய்ததுனால, அறிவீனமாய் பிழையாக செய்ததனுடைய காரணமாக, பிழை வேற தவறு வேற, ராங் வேற மிஸ்டேக் வேற. மிஸ்டேக்ஸை வந்து நம்ம திருத்திக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் குழம்பு வைக்கிறதுக்காக சிஸ்டர்ஸ் வந்து வைக்கிறாங்க. அப்போ அவங்க புளி குழம்பு வைக்கலான்னு எல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தா புளி இல்லை. புளி இல்லாததை பார்க்காம குழம்பு வைக்க ஆரம்பித்தது மிஸ்டேக். இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம்? புளிக்கு பதிலாக வேறு எதையாவது ஆப்ஷனல் திங்ஸை உள்ளே சேர்க்கலாம், இல்லை குழம்புடைய பெயரை மாற்றிடலாம். புளி இல்லாமல் எப்படி புளி குழம்பு வைக்கிறது? மிஸ்டேக் தான். ஆனால் அதை என்ன பண்ணியாச்சு, மிஸ்டேக்கையே கரெக்டாக மாற்றிட்டோம். மிஸ்டேக்ஸ் நம்ம வாழ்க்கையில் வரும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எங்கேயோ ஒரு தவறு செஞ்சோம் பாருங்க, அந்த தவறு அவமானத்தை நிச்சயமாக கொண்டு வரும். அதை கொண்டு வர்றது மாத்திரமல்ல, இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம தவறு செஞ்சோன்னா கொஞ்சம் மனுஷங்கள்லாம் எழும்புவாங்க. அவங்க என்னவோ பிறந்ததுலேருந்து தவறே பண்ணாதது மாதிரியும், அவங்க வாழ்க்கையில் பரிசுத்தத்தை மாத்திரமே பார்த்தது மாதிரியும், சடன்லி சம் பீப்புள் வில் ரைஸ். எங்கேருந்து எழும்புவாங்கன்னு தெரியாது, சில எழுப்பிடுவாங்க. இது மனிதனுடைய குணாதிசயம்.
நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை கில்ட்டி கான்சியஸோட ஒரு குற்ற உணர்வோட உங்கள் வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கலாம். நான் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேனே, ஐ மேட் அ மிஸ்டேக் ஆர் ஐ மேட் அ ராங் திங், தவறாக நான் செஞ்சுட்டேன். ஆனால் இன்னைக்கு ராத்திரி நான் சொல்கிறேன், நீங்கள் மாத்திரம் இல்லை, ஒரு தவறு செய்யாத மனிதன் ஒருவனும் கிடையாது. இயேசு எந்த தவறுமே செய்யாத போதே 3.5 வருஷமா அவர்களை தவறை கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் அவரை அவமானம். எதுக்கு தவறை கண்டுபிடிக்கிறாங்க சொல்லுங்க? எதுக்கு தவறை கண்டுபிடிக்கணும்னு துடிக்கிறான் மனுஷன். ஒரு நாள் நீ மாட்டுவடா அப்படின்னு எதுக்கு சொல்றான்? பழி வாங்க, அவமானப்படுத்த. பழி வாங்குறது என்ன? அவமானப்படுத்துறது தான் பயங்கரமான பழி வாங்குதல். அவமானப்படுத்துறதுக்காக தான் இயேசுடைய 3.5 வருஷ ஊழியத்தில் அவர் தவறு ஒன்றுமே செய்யலை. ஆனால் அக்கார்டிங் டு தெம் அவர்களுக்கு ஒரு சில காரியம் தவறு இயேசு செய்தது. என்ன தெரியுமா? யூதர்கள் கை கழுவிட்டு கால் கழுவிட்டு தான் சாப்பிடணும். சீசர்கள் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஓய்வு நாள் அதுவும் கதிர்களை எடுத்து கையில் வச்சு அதை திருகி அந்த கதிர்களை சாப்பிட்றாங்க. இதை ஒரு குரூப்பை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. உடனே சொல்கிறாங்க, அப்படியே சீசர்கள் ஓய்வு நாளில் சாப்பிடக்கூடாது, இவங்க வேலை பார்க்கக்கூடாது, இவங்க சாப்பிட்றாங்க, கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, கால் கழுவாமல் சாப்பிட்றாங்க. அக்கார்டிங் டு தேர் லா, எஸ், இட்ஸ் ராங். இயேசு உடனே அவமானப்படுத்துகிறாங்க. இயேசு இடத்துல வந்து ராங்கான கேள்வி கேட்குறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. எங்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு 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 நடைமுறை வருதோ அங்கெல்லாம் அவமானப்படுத்த நினைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் மறந்துடக்கூடாது. எங்கெல்லாம் உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் என்ன குற்றம் பார்க்கலான்னு கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களை அவமானப்படுத்த அவங்க சான்ஸ் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இது பாஸ்டர், இதை நான் என்ன செய்யறது? இதை ஒன்றுமே செய்ய முடியாது. இது வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ஏதோ ஒரு இடத்துல இதை நம்ம சந்திக்க தான் ஆக வேணும். நல்லா கவனிங்க. நம்ம தவறு செய்த உடனே தவறே செய்யாத பரிசுத்தவான்கள் எல்லாம் எழுப்பி வந்துருவாங்க. உடனே பயந்துடக்கூடாது. வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கிடுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. காரணம்லாம் சொல்லாத. மற்றவளை குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு நீ ஒரு காரணம்லாம் சொல்லாத. என்ன காரணம் சொல்லுவாங்க? இதெல்லாம் தட்டி கேட்கணும் பிரதர், இதெல்லாம் நம்ம கேட்கணும் பிரதர், இதெல்லாம் செய்யணும் பிரதர், அப்படி ஆகும் பிரதர். உன்னை யார் தட்டி கேட்பா? அதோட அதுதான் காரியம். அது காரியம். தட்டி கேட்குற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? அதாவது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நல்ல சிநேகிதன் தவறு செய்யும்போது கண்டிப்பான். கண்டிக்கிறது வேற, அவமானப்படுத்துறது வேற. கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் நல்ல காரியத்திற்காக சீர்படணும் அப்படின்றது. அவமானப்படுத்துறது டோட்டலி குற்றம் சாட்டுகிறது, நியாயம் தீர்த்து முடிக்கிறது, டோட்டலி அகெயின்ஸ்ட். சீர்திருந்த பண்ணுகிறதற்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்கே அழகா ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்தவத்தில் இந்த சிலுவை கலாச்சாரத்துக்குள்ள மற்றவளை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, யாருன்னா யாரானாலும் சரி, நீ பெரிய அந்த அழைப்பு உனக்கு இருக்குன்னு சொல்லலாம். நீ அதுக்குன்னே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம். யாரானாலும் சரின்னா நோ எக்ஸப்ஷன். எனக்கு சில ஊழியக்காரங்க சில தவறான காரியங்கள் கிறிஸ்தவத்தில் நடக்கும்போது ஏன் கேட்கறதில்ல, அவங்க அதை குறித்து ஏன் பேசுறதில்லை அப்படின்னா இந்த வசனம் தான். யாரானாலும் சரி குற்றம் சாட்டுகிறதுக்கு நீ யாரு? குற்றம் சாட்டுகிறதற்கோ திறந்த வெளியில் அவருடைய காரியங்களை கொண்டு வந்து பேசுகிறதற்கோ எந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. குறிப்பாய் கிறிஸ்தவத்துக்குள் சிலுவை கலாச்சாரத்துக்குள் வாழுகிறவன். அது மாத்திரமில்லை, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. எந்த காரணமும் நீ சொல்ல முடியாது. அதுக்கு எந்த லேபிளும் நீ ஒட்ட முடியாது. உன் மினிஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு மினிஸ்ட்ரிக்கு நீ பேரே வைக்க முடியாது.
நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால். எவ்வளவு நேர்த்தியா பவுல் பரிசுத்த ஆவியானவரால் எழுதுறாரு பாருங்க. எவன் ஒருத்தவன் குற்றம் சாட்டுகிற ஆவி உள்ளவனா இருக்கிறானோ அவனுடைய அந்தரங்கம் மிக மோசமா இருக்கு, அசிங்கமான அந்தரங்கத்தில் அவன் வாழ்கிறான். கன்ஃபார்ம். ஏன்னா பைபிள் பொய் சொல்லாது, பைபிள் பொய் சொல்லாது. ஒருத்தவன் கண்ணு மற்றவங்களை எப்படி பார்க்குது அப்படின்றது, அவன் எந்த நிற கண்ணாடி அணிந்திருக்கிறான் அந்த நிற கண்ணாடி அவன் கண்ணில் தான் இருக்கு. அப்ப பவுல் சொல்லுகிறார், உனக்கு போக்க சொல்ல இடம் இல்லை, நீயே அதை செய்கிற. நீ அயோக்கியன், நீ நல்லவன் இல்லை, உன் தனிப்பட்ட ஜீவியம் நாறுது, உன் அந்தரங்க ஜீவியம் நாரி போயிருக்கு. அதனால தான் நீ சீக்கிரமாய் நியாயந்திருக்கிற, சீக்கிரமாய் மற்றவளை வெட்கப்படுத்துகிறார். நீ மற்றவளை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறார். 2வது வசனம் பாருங்க. இப்படிப்பட்டவளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பிழைகளை கண்டு நியாயம் தீர்க்கிறவர்களை குறித்து, உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களை குறித்து, உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், வேறவர் இட் மேபி இன் த சர்ச், உங்களுடைய பிழைகள், நீங்கள் செய்த தவறுகளை உங்களுக்கு உணர்த்துகிறது வேற. பிரதர், நீங்கள் செஞ்சது தப்பு, இதை திருத்துங்க, இதை சரி செய்யுங்க. பவுல் தெளிவாய் சபையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சொல்லுகிறான், சில காரியங்களை நீ கடிந்து கொள்ளு, கேட்கலையா அவனை சபையிலிருந்து ஒதுக்கி வை. இதுதான் ஒருவனுக்கு அடுத்தவன் மேல கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். அது எல்லாரும் மேலேயும் செய்ய முடியாது. இதை விட்டுட்டு மற்றவர்களை அவமானப்படுத்துகிறது, தூஷிக்கிறது, உங்களை அவமானப்படுத்தி உங்களை தூஷிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்படி நினைக்காதுங்க, நான் தவறு செஞ்சதுனால தான் அவங்க செய்கிறாங்க அப்படி நினைக்காதுங்க. உங்கள் தவறை ஒருவர் தான் நியாயம் தீர்க்க முடியும். ஒருவர் உங்களை மன்னிக்கவும் முடியும், உங்களை ஒருவர் நியாயம் தீர்க்க முடியும். ஒருவர்கிட்ட நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுட்டீங்க, மேலே ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அறிக்கையிட்டு விட்டுட்டு உங்களை சரி பண்ணி இனிமேல் அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரயாசப்படுறது அவருக்கு தெரியும். மனுஷன்ல சில ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் நியாயம் தீர்த்து உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தவன் செயல்படுறான் அப்படின்னு சொன்னால், அவன் தேவனுடைய கரத்தில் இருந்தவன் அல்ல. அவன் வேணா பைபிள் தூக்கிட்டு இருக்கலாம், அவன் வேணா உங்க நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், பல வருஷமாக உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். இப்படி உங்களை அவமானப்படுத்தினா ஆண்டவரால் அதை பொறுத்துக்கிடவே முடியாது. ஏன் தெரியுமா? உங்கள் அவமானத்தை எல்லாம், நீங்கள் செய்த குற்றத்தினுடைய அவமானத்தை எல்லாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிற நாளெல்லாம் என்னெல்லாம் தவறுகளை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த தவறுக்கான குற்றங்களை எல்லாம், தவறுகளை செய்ய போகிறீங்களோ நீங்கள் நினச்சிடக்கூடாது. அப்போ நான் தவறு செஞ்சுட்டே இருக்கலாமா அப்படின்னு கிடையாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அது தெளிவாக சொல்லப்படுது. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் எப்போவுமே தவறு செஞ்சுட்டே இருக்க மாட்டான், அவன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவான். ஆனால் மனுஷியத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, சில நேரத்தில் தவறுகள் நடந்து விடும் பாருங்க. அப்போ அதை அறிக்கையிட்டு அவர்கிட்ட ஓடி போய் நம்மளை கழுவி சுத்திகரிச்சிடணும். பழைய ஏற்பாட்டில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தாவீது பத்சேபாளோட செய்த பாவத்தை அவ்வப்போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் எழுதி வைக்கிறார். அவன் இந்த பாவத்தை தவிர இந்த பாவத்தை. அப்போ நான் ஆவியானவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே, அவன் தான் மன்னிப்பு கேட்டான்ல, ஏன் அதை அங்கங்கே எழுதி வச்சிருக்கீங்க? அன்றையோட விட்டுற வேண்டியது தானே, ஏன் திரும்ப திரும்ப அதை அங்கங்கே எழுதுறீங்க? ஆவியானவர் எனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் பிள்ளையின் சுதந்திரம் பெற்றவர்கள் அல்ல, அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்கள், அவருடைய நண்பர்கள், பரிசுத்தவான்கள், அவ்வளவுதான், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களை நமக்கு திருஷ்டாந்தமா வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம ஹீப்ரு 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிச்சோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஆனா நம்ம பிள்ளை, புரியுதா உங்களுக்கு? பிள்ளைய ஆண்டவர் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு. நம்ம பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் மறைச்சு நம்ம பிள்ளையா நம்ம வச்சுக்கிறோம், யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். ஆனால் அடுத்த பிள்ளை ஏதாவது ஒன்று செஞ்சிச்சுன்னா உடனே சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், பாட்டு பாடிடுவோம். அப்படி தானே ஒரு மனுஷனே அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எப்படி ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தொலைவோ
அதுதான் புதிய ஏற்பாட்டின் கலாச்சாரம். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தொலைவோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை மறக்கிறவராயிருக்கிறார். நீங்களும் அதை மறக்கணும். அடுத்தவங்க உங்களை சொல்கிறாங்க, அடுத்தவங்க வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க பாஸ்டர். சில அவமானங்களை நம்ம அடைவோம், அப்படியே மறந்துடுவோம். சில அவமானம் இன்றைக்கி உங்கள் இருதயத்தை அப்படியே ஹர்ட் ஆக்கி வச்சுருக்கு, உங்கள் இருதயத்தை புண்படுத்தி வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்தோம்னு சொன்னால், யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு வாங்க, 4ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவானேயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? அதில் உள்ள பெரிய ரகசியத்தில் நம்ம பார்க்கணும்னா, நாளைக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம் நைட்டு. ஒன்றை மாத்திரம் நீங்கள் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. யாக்கோபு இங்கே என்ன சொல்கிறாரு? இயேசுவின் சகோதரனாகி யாக்கோபு, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? அவன் செய்த தவறு மன்னிக்கப்படவில்லை. மன்னிக்க முடியாத ஒரு பாவம் ஆண்டவருடைய அகராதியில் இல்லை. there is no waste paper in God's office. அதையும் மீறி ஆண்டவர் சில பேருடைய பாவம், அவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பவே இல்லை, அவருடைய குற்றத்தை குறித்து அவர்கள் சற்றும் மனம் வேதனை அடையவில்லை என்று சொன்னால் அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. உங்களை ஒருத்தவன் அவமானப்படுத்துறதுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கறதற்கும் யாருக்குமே அருகதை கிடையாது. நீங்கள் வந்து அவங்க என்ன இப்படி செஞ்சுட்டாங்க, உள்ளத்துக்குள்ள அந்த கசப்புகள், அந்த பயங்கரமான துக்கங்களை இன்று இரவு உங்களை இருதயத்தை விட்டு மாற்றி போடுங்கள். உங்களை ஒருத்தவங்க தொடர்ந்து குற்றப்படுத்துறாங்க, அவமானப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துட்டாங்களா, அவங்களுடைய பிரசன்ஸை விட்டுட்டு வெளியில் வந்துருங்க. உங்களை நீங்களே விற்று போடாதுங்க. தப்பு செஞ்சுட்டேன் பாஸ்டர், உங்களை நீங்களே சிலுவையில் அறையிறது. அதனால தான் பாஸ்டர் அவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க, போயிட்டு இன்னும் அவமானப்படுத்திட்டோம், இன்னும் நான் எதுனாலும் தாங்கிக்கிறேன். இந்த போலி நாடகம்லாம் நம்ம நடத்தக்கூடாது. நம்ம என்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம வாழ்க்கையை கொடுத்தோமோ அன்றைக்கு நம்மை நீதிமான் என்று அவர் அழைத்து விட்டார். மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்துகிறதற்கோ மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்துவதற்கோ அவர்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அப்படி மீறி உங்களை ஒருத்தவங்க அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார். உங்கள் மேலே இல்லாத காரியங்களை பேசுவாங்கன்னா கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார். நீங்கள் செய்யாத காரியத்தை 2 மடங்கா 3 மடங்கா அவங்க அவமானப்படுத்தணும் பேசணும் நினச்சாங்கன்னா கர்த்தர் அவர்கள் மேலே நியாய தீர்ப்பை உண்டாக்குவார். உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி ஒரு வசனத்தை கொடுக்குறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். என்ன தெரியுமா? ஏசாயா, திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும். நான் தவறு செஞ்சுட்டேன், அதனால இந்த அவமானத்தை அடைகிறேன். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறார். தொடர்ந்து தவறு செய்யுங்கன்னு இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நான் அதை நீ நிச்சயடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து நீ செய்தது கரெக்டு தான், நீ செஞ்சுட்டு தான், அதில் ஒன்றும் இல்லை, மாற்று கருத்தை இல்லை. நீ தவறு செஞ்சுட்டு தான், நீ அயோக்கியமானதை செஞ்சுட்டு தான். அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தீங்கு நினையாது. ஆனால் நீ அயோக்கியமானதை செஞ்சுட்டு தான், நீ தீங்கான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தான். ஆனால் இன்றைக்கி காலையில் இந்த இரவு சிலுவையின் கலாச்சாரத்துக்குள்ளே உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன தெரியுமா? உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். நான் நினையாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லலை, அவர் என்னைக்கும் அதை உனக்கு கொடுத்துட்டாரு. நீ நினையாதிருப்பாய், அதுதான் உனக்கு வாக்குத்தத்தம். சில பேர் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர்கள் செய்த தவறை நினைச்சு மனம் வருந்தி அது மன வருத்தம் இல்லை, பிசாசு அதை கையில் எடுத்துட்டான். அந்த பகுதியை உங்க வாழ்க்கையில கையில் எடுத்துட்டான். மனம் வருந்துதல் ஒரு முறை தான் தேவை.
மனம் கசந்து அழுதல் ஒரு முறை தான் தேவை. ஆண்டவருக்கு அந்த ஒன்று போதும். நீ வாழ்நாளெல்லாம் அதை நினச்சி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. தன் பாவங்களை எப்போ அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடணும்னு முடிவெடுத்து விட்டுவிட முயற்சிகளை செய்து விட்டுவிட பிரயாசப்பட்டோமோ அப்பொழுதே கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளையாய் சேர்த்து கொண்டார். ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கலாம், ஆனால் அவருடைய உங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய முத்திர மோதிரத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார். அவருடைய ஆடையை கொடுத்து விட்டார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் இழந்திருக்கலாம், அவருடைய பங்கை உங்களுக்கு கொடுத்து விட்டார். வேலைக்காரனாய் உங்களை வீட்டுக்குள்ள அவர் அழைக்கவில்லை. நீங்கள் பாவம் செய்வதற்கு முன்பாய், தவறு செய்வதற்கு முன்பாய், நீங்கள் எந்த பெயரோடு அந்த தவறை செய்தீர்களோ, இன்னாருடைய மகன் என்று அதே ஸ்டேட்டஸில் உங்களை இப்போ அவர் பார்க்கிறார். இன்று இரவு சிறுவை கலாச்சாரம் அதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. இரண்டாவது ஒரு ஷேம், ஒரு அவமானத்தை நம்ம அடைகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் திட்டமிட்டு அவமானப்படுத்துதல். சங்கீதம் 25 தாவீது இதை குறித்து சொல்லுகிறார். இயேசுவை திட்டமிட்டு அவமானப்படுத்தினார்கள். இயேசு அவமானத்தை சுமந்து அவமானத்திற்கு பாத்திரவான்களாகிய நம்முடைய அவமானத்தை அவர் மன்னிக்கிறார். ஆனால் உங்களில் சில பேர் திட்டமிட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். சங்கீதம் 25ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பாருங்கள். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறார்களே, துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. முகாந்திரம் இல்லாமல், பிளான்டு ஒன், திட்டமிட்டு உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். சில பேர் உங்களை அவமானப்படுத்துவதையே அவர்கள் வாழ்க்கையின் திட்டமாக வைத்திருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களை ப்ரூஃப் பண்ண துடிச்சுக்கிட்டே இருக்காதுங்க. இயேசுவை அவமானப்படுத்துகிறார்கள். நீ யூதருக்கு ராஜா என்றால் சிலுவையை விட்டு இறங்கி வா. ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு தருணம். உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு. கோலினால் அவருடைய தலையில் அடிக்கிறாங்க, குட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள், காரி உமிழ்கிறார்கள், துப்புகிறார்கள், திட்டமிட்டு செய்கிறார்கள். எல்லாரையும் ரட்சித்தான். இவன் தன்னைத்தானே ரட்சிக்க முடியாதபடி இன்னைக்கு சிலுவை நினைக்கிறான். provoking to prove. அந்த வெட்கத்தை அப்படியே தலைக்கீழ ஒரு பெரிய சக்தி உள்ள மகானாய் தன்னை காட்டுகிறதற்கு இயேசு ப்ரோவோக் செய்யப்படுகிறார். ஆனால் இயேசு செய்யல. ஏன் தெரியுமா? இந்த திட்டத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. அதுதான் எபிரேயர் 12:2 வசனத்தினுடைய கடைசி பகுதி. தமக்கு முன் வைத்திருக்கிற மகிமையை எண்ணி, உங்களை திட்டமிட்டு ஒருத்தவங்க அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை அவமானப்படுத்துறதே அவங்க பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க. உங்களை எப்படியும் ஜெயிச்சிடணும், உங்களை எப்படியும் அழிச்சிடணுன்றது அவங்க 24 hours அவங்களுடைய எண்ணம்னா லெட் தம் ஒர்க் அவுட். இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்றேன், லெட் தம் ஒர்க் அவுட். அதற்காக அவர்கள் என்ன பாடு வேணாலும் படட்டும், அதுக்காக அவர்கள் என்ன திட்டம் வேணாலும் தீட்டட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை தேடுகிற உங்களுடைய முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. இயேசு அவமானத்தை சுமந்த, எஸ், அவமானம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இயேசு. ஆனால் அந்த வழியா ஆண்டவர் ஏன் நடந்துகிட்டு இருக்காரு? If he want to prove that he is God on the cross, he can. அதை அவர் செஞ்சிருக்கலாம். அவர் கடவுள் நிரூபிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அவர் என்ன பர்பஸ்க்காக சிலுவையில் தொங்குறாரோ, எல்லாம் முடிந்தது பிதாவே நான் ஆவியுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ற வார்த்தைக்கு முன்னாடி அந்த சிலுவையை விட்டு அவர் இறங்கிட்டாரு. அப்படின்னா அவர் என்ன பர்பஸ்க்காக சிலுவையில் அவர் தொங்குகிறார்? பாவத்தின் அகோரத்தில் மாண்டு கொண்டிருக்கிற கடவுளையும் தேவனையும், கடவுளையும் மனிதனையும் பிரித்திருக்கிற பாவ இருளை உடைத்து அதற்குள்ளாக அவர் தன்னுடைய வல்லமையை செலுத்தி, அதுதான் இப்போ சிலுவையில் அது ஒரு யுத்தம், போர்க்களம். இருளுக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இருளை போக்குகிறதற்காக இயேசு ஒருவராய் நின்று அந்தகாரங்களுக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த யுத்தத்தில் எதிரியானவன் எய்கிற பலவிதமான ஆயுதங்களில் ஒன்று அவமானம் என்கிற ஆயுதம். இயேசு கத்தியோடும் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் யுத்தம் செய்யவில்லை, அந்தகாரங்களோடும்
பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடும் தேவனை தேடவே முடியாது என்ற காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு 2 பேர் தேடுறான் தேவாலயத்துக்குள்ள. இயேசுவை கையில சுமக்கிறாங்க. அன்னாள் சிமியோனா நல்ல கவனிங்க. வேற யாரை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கு? யாருமே இல்லை. தேவனை தேடவே இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு உள்ள மனிதர்கள் இல்லாத ராக்காலம். அந்த உறவை புதுப்பிப்பதற்காக ஒரு இரத்தத்தை சிந்தி அந்த உடன்படிக்கையை திரும்பவும் புதிதாக்குகிற அந்த யுத்தத்தில் ஆண்டவர் சிலுவையில் நிற்கும் போது பிசாசு நிந்தைகளை, அவமானங்களை, தனிமைகளை, தன்னை குறித்து பேசுகிற கொச்சையான வார்த்தைகளை இதெல்லாம் ஆண்டவருக்கு நேராக ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆயுதம் என்னென்னா அவமானம். உங்களை பிளான் பண்ணி ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டு இருக்காங்கன்னா அது பிசாசுடைய ஆயுதம். அந்த பர்சன் பிசாசுடைய ஆயுதம். அவங்க நினைக்கிறாங்க அவங்க அவமானப்படுத்தி உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை கெடுத்துட்டு இருக்காங்கன்னு. ஆனால் நான் ப்ராஃபஸி சொல்கிறேன், இன்னைக்கு ராத்திரி நீங்கள் அவருடைய கரத்திலே வரையப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி விழுந்து அவருக்கு தெரியாமல் அது நடக்காது. உங்களை அவர் தன்னுடைய கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார். அவங்க என்ன ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும், என்ன பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும், உன்னை அவமானப்படுத்திட்டானா அவன் தன்னுடைய தகுதியை இழந்துட்டான். ஏன்னா ஒருவனையும் அவமானப்படுத்த முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. அதுதான் வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை மீறி ஒருத்தவன் அவமானப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அவர் விட மாட்டார். இன்று இரவு திட்டமிட்ட அவமானங்களால் சோர்ந்து போய் வாழ்க்கையை நலிந்து போய் இருளான ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறாயா? என் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற இந்த அவமானம் என்று மாறும்? இந்த அவமானத்தோடே நான் மறிக்க வேண்டுமா? நிறைய கேட்டகரி இருக்கு அவமானத்தில். அது எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் சரி. சில பேர் வாயினால அவமானப்படுத்த மாட்டாங்க, கிரியையினால அவமானப்படுத்துவாங்க. அதெல்லாம் நம்ம விளக்க சொல்றதுக்கு நேரம் இல்லை, விளக்கி காமிக்கிறது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் இவங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நான் பயங்கரமாக அவமானப்பட்டேன். அது சில அவமானங்களை அப்படி பாஸ் பண்ணி நம்ம போயிடுவோம். அப்படிப்பட்ட அவமானம் இல்லை, ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க. அந்த அவமானம் உங்களை பயங்கரமாக ஹர்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுறீங்க. ஒரு அச்சீவ்மெண்ட்டான இடத்துக்கு நீங்கள் போகணும்னு நினச்சாலே இந்த அவமானம் உங்களை போட்டு கிண்டுது. ஐயோ நான் கொஞ்சம் நல்லா உயர்ந்துட்டேன், நல்லா வந்துட்டேன்னா திரும்ப என்னை அவமானப்படுத்திடுவாங்களோ, என்னை குறித்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என்னை பேசிடுவாங்களோ. ஒரு 4 பேருக்கு முன்னாடி உங்கள் திறமைகளை நீங்கள் பயன்படுத்துறது இருக்கும். 4 பேருக்கு முன்னாடி நின்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க கிருபைகளை பயன்படுத்துகிற நீங்கள் பயந்து நடுங்கி ஒரு அவமானத்தின் சின்னமாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்று இந்த கல்வாரியின் கலாச்சாரம் உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குது. என்ன தெரியுமா? 1000 பேர் அப்படி உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சிலுவையிலே அவர் அவமானப்பட்டு நிந்தையை சுமந்து தீர்த்து விட்டார். அவர் எதற்காக அதெல்லாம் சுமந்தார்னா, தமக்கு முன் வைத்திருக்கிற மகிமை. யார் உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறானோ, யார் உனக்கு விரோதமான அவமானமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மறைவிடத்திலேயோ உங்களுக்கு தெரிந்தோ, என்ன அவன் செஞ்சிருவான், அவனை பெரிய இவனா பாரு, நான் அவனை என்ன செய்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. உனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஒருவன் உன்னை உடைக்க முடியாது, ஒருவன் உன்னை சிதைக்க முடியாது. ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். நான் தவறு இழைத்து விட்டேன், அதனால் அவமானப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஏசாயா 54:4 சொன்னார், உன் வாலிபத்தின் நிந்தையை நீ சுமக்க மாட்டாய். என்னை பிளான் பண்ணி என்னை அவமானப்படுத்துகிறாங்க பாஸ்டர் அப்படின்னு ரோமர் 10 இன்னைக்கு இரவு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். எழுதி வைத்துக் கொடுங்க. நான் வாக்குத்தத்தம் சொல்கிறதெல்லாம் 10ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. வெட்கப்பட மாட்டீங்க. சும்மா உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். அவரை விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுது.
பாஸ்டர் வெட்கப்படுவது இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் வெட்கத்தை தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு கன்க்ளூஷன் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க நடந்து ஒரு கன்க்ளூஷனுக்காக போயிட்டு இருக்கீங்க. இந்த பாதையெல்லாம் ரொம்ப சென்ஸ் பண்ணாதுங்க. இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். தாவீது தனக்கு முன் வைத்திருக்கிற அழைப்பு மகிமை என்று பிரயாணம் செய்தான். எத்தனையோ அவமானங்கள் வந்தது, எத்தனையோ நிந்தைகள் வந்தது. ஒரு ஊர்ல போய் ஒளிஞ்சிருக்கான். அந்த ஊரார் வந்து அவனை காட்டி கொடுக்குறாங்க. ஒரு சங்கீதம் எழுதுறான். நான் நினைக்கிறேன் 40லேருந்து 50 சங்கீதத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கவனிங்க, எப்படி அவனால சங்கீதம் பாடிட்டு அந்த விஷயத்தை அப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுது? தோவைக்கு என்கிறவன் தாவீதை காட்டி கொடுக்குறான். அப்போ ஒரு சங்கீதம் எழுதுறான். அந்த இதுக்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. 35லேருந்து 50க்குள்ள சங்கீதத்தை பாடுகிறான். நான் யோசிச்சேன், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் போதும் தாவீது 90க்கும் மேற்பட்ட சங்கீதங்களை எழுதினான். என்ன தெரியுமா? அப்பெல்லாம் ஒண்ணுதான் அவனுக்கு ஆறுதலா இருந்தது, தேவனுடைய பிரசன்னம். நன்றாக கவனிங்க, தேவனுடைய பிரசன்னத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு உங்களை அவமானப்படுத்துகிறார்களா, இல்ல செய்த காரியம் முற்பகல்ல நான் செய்த காரியத்தை நான் அனுபவிக்கிறேன். கர்த்தர் கைவிட மாட்டார், உன்னை குற்றப்படுத்த மாட்டார். உன்னை குற்றப்படுத்துகிறதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை, குற்றமில்லாத இரத்தத்தை உனக்காக சிந்தினார். சங்கீதம் பாடிக்கொண்டே இந்த சஞ்சலங்கள் நிறைந்த பாதையை கடக்க பழகுங்கள். ஒரு நாள் அவரை தூசித்த ஜனங்கள், தூசித்த ராஜாக்கள், ஒருவனும் தாவீதுக்கு முன்னாடி எழுப்பி நிற்க முடியவில்லை. அத்தனை ராஜாங்கங்களும் தாவீதுக்கு முன்னாடி மண்டியிட்டது. அத்தனை ஜனங்களும் தாவீதை பார்த்து சொன்னார்கள், நீர்தான் எங்கள் ராஜா. அவனுடைய வாழ்நாள் எல்லாம் 70 வருஷம் அவன் வாழ்ந்தான். வாழ்நாள் எல்லாம் அவனுக்கு முன்பாக ஒரு சத்துருக்களும் எழுந்து நிற்க முடியவில்லை. ஆனால் ஒரு 18 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில் சில காரியங்கள் வழியாக நடக்க வேண்டியது இருந்தது. நடக்கும் போதெல்லாம் தாவீதுட்டு நம்ம பார்க்குற ஒரு நல்ல காரியம், கர்த்தரை துதித்து பழகி கொண்டான். முறுமுறுக்கல, யாரையும் சபிக்கல. சில சங்கீதங்கள் அவன் சபிப்பது போல தெரியும். தோவைக்கை குறித்து அவன் எழுதும்போது அவன் சபிப்பது போல தெரியும். ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இயல்பா இருக்கிற ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிறானே தவிர அது சாபம் இல்லை. ஆனால் கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியா தாவீதினுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை அவமானத்துக்கு நிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாருடைய கதையையும் சூப்பரான பாடமாக முடிச்சு நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு இரவு நான் உங்களை என்கரேஜ் பண்ணி இந்த செஷனை நான் முடிவு செய்கிறேன். அவமானங்கள் வரும்போது, தேவையற்ற உங்கள் மேல் சாட்டப்படுகிற பொய்யான அவமானங்கள், நிந்தைகள் வரும்போது சிரித்து விட்டு சங்கீதம் பாடிட்டு போயிட்டே இருங்க. அவங்களால் எப்படி உங்கள் மேல் கற்பனையான அந்த காரியத்தை உண்டாக்க முடியாது? அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். அதனால் அவர்கள் கற்பனை கதைகளை உருவாக்குகிறார்கள். நீங்க செய்த குற்றத்துக்கு சில பேர் அவமானப்படுத்துறாங்களா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அவர்கள் அதை செய்யக்கூடாது, ஆனால் அவர்களை செய்கிறார்கள், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவரை பார்த்துட்டு நடந்துட்டு முன்னானவைகளை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். 2 பயங்கரமான படுகொலிகளை தாவீது தன் வாழ்க்கையில சந்தித்தான். 1 இச்சை என்கிற பாவம், 2 பெருமை என்கிற பாவம். 2லும் அடிபாளத்தில் விழுந்தான். அவ்வளோ பெரிய பயங்கர பாவத்துல சாமுவேல் இல்லை, சாதாரண பாவத்தை ஆரம்பித்தான், அசாதாரணமான முடிவுக்குள்ளாய் தன்னை விற்று போட்டான். பயங்கரமான பாவத்துல தாவீது இருந்தான். ஆனால் திரும்பவும் எழுந்து அசாதாரணமான உயர்வுகளுக்கு நேராய் நடக்க அவன் வீரம் கொண்டான். எழும்புங்க, அவமானங்களை நிந்தைகளை கண்டு சோர்ந்து மடங்கிறாதுங்க. எழும்புங்க,
கடைசியாக அந்த வசனத்துடைய நம்ம தியானத்துக்கு எடுத்து கொடுத்த வசனத்துக்கு வாங்க. எபிரேயரின் புஸ்தகம் நான் முடிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தையும் 2, 3 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவர் தமக்குள் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து எல்லாத்தையும் சகித்தார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பிரசத்தில் வீட்டிருக்கிறார். ஆகையால் இப்போ நமக்கு வாக்குத்தத்தம், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். சோர்வுகள் வரும். அஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவீங்க. எனக்கு தானே தெரியும், நான் அனுபவிக்கிறது. என்ன சொல்கிறது, அதுதான் சொல்லுது. அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சார். சந்தோஷத்தோடு துதித்து பாடி தாவீதை போல எல்லாத்துக்கும் ஒரு சங்கீதம் பாடிட்டு எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்திட்டு பழி வாங்குகிற உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் மேல் இருக்கிற காய்மகாரங்கள், அவர்கள் மேல் இருக்கிற வெறுப்புகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு மாற்றிட்டு கற்புள்ள மனவாட்டியை நம்மளை அலங்கரித்து கொண்டே இருப்போம். நம்முடைய ஓட்டமெல்லாம் அந்த உலகத்துக்குரிய ஓட்டம் இல்லை. இட்ஸ் வெரி டெம்பரரி. நம்முடைய ஓட்டம் அவரோடு கூட நித்தியமாய் வாழணும். கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த போட்டி போகிறாங்களே எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு 65 வயசு, அவ்வளோதான். குழந்தையா மாறி அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. ஆனால் புதுசாக பிறந்து ஒரு புதிய உலகத்துக்குள் நித்தியமாக வாழப்போகிறோம். அதை மனசுக்குள்ளே கொண்டு வருவோம். நம்மை ஆறுதல் படுத்துவோம், காயங்களை மறப்போம், நம்மை இன்னும் உற்சாகப்படுத்துவோம். ஆண்டவரை இன்னும் நான் ஓடவும், என்னை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, எனக்கு முன்னாடி என்ன மகிமையை வச்சுருக்கீங்க, அதை நோக்கி ஓடும். நிறைவான ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவரை விட நம்ம அவமானத்தை சுமந்து விடவில்லை. அவரை விடவும் ஒரு பெரிய அவமானத்தை நாம் பட்டு விடவில்லை. ஒருவேளை அவரை விடவும் நீங்கள் அவமானத்தை பட்டிருந்தால் அவரை விடவும் மேலான மகிமையை உங்களுக்கு கற்றுத் தருவார். ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்போவுமே அவரை விட நம்ம மேலே இருக்கணும்னு நினைக்கிறவர். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் அதிகமாக செய்வான்னு சொன்னார். ஒருவேளை அவரை விட நீங்கள் அவமானப்பட்டு இருக்கீங்கன்னா, இந்த உலகத்தில் அவர் செய்த அற்புதங்களை விட, அடையாளங்களை விட, அவர் செய்த ஊழியத்தை விட மகிமையான ஊழியத்தை, மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிறார். God bless you. நிச்சயமாக உங்களோட கூட பேசியிருப்பார். நம்பர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த இரவு அவமானத்தோடு தன் வாழ்க்கையில் நிந்தைகளை சுமந்து கொண்டு தன் குடும்பத்தாரால், உடனிருப்பவர்களால், சபையாரால், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்களால் அவமானத்தையும் நிந்தையும் சுமந்து கொச்சையான வார்த்தைகள் எதை பேசக்கூடாதோ, எதை செய்யக்கூடாதோ அதை எனக்கு விரோதமாய் செய்கிறார்களே. நான் என்ன செய்தேன்? ஒரு தவறை செய்து விட்டேன், என்னை ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறார்கள்? ஏன் இதையே அசிங்கப்படுத்துகிறார்கள்? அல்லது நான் செய்யாத தவறுகளுக்காக ஏன் என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள்? நான் என்ன செய்தேன்? என் மேலேயே ஏன் குறி வைக்கிறார்கள்? எந்த இடத்துல போனாலும் எனக்கு வாழுகிறதற்கு ஒரு நல்ல தரமான வாழ்க்கை எனக்கு கிடைப்பதில்லை. எந்த இடத்திற்கு போனாலும் என்னை அவமானப்படுத்துகிறவர்கள் தானே இருக்கிறார்கள். அன்பாய் பழகுகிறார்கள், நன்றாய் பேசுகிறார்கள், கொஞ்ச நாட்களில் என்னை அவமானப்படுத்தி விடுகிறார்கள். உடைந்திருக்கிறவர்களுக்காக இன்று இரவு நான் ஜெபிக்கிறேன். இது சிலுவையின் கலாச்சாரம். ஒருவனையும் குற்றப்படுத்துவது சிலுவையின் கலாச்சாரம் அல்ல. குற்றப்படுத்துகிறவனை நீ நியாயம் தீர்க்கிறீர். இந்த கலாச்சாரத்துக்குள்ளாக திட்டமிட்டு ஒருவன் குற்றப்படுத்தினாலும் கர்த்தர் அவனுக்காய் வெற்றி சிறப்பை நீர் வைத்திருக்கிறீர். சிலுவையின் கலாச்சாரத்துக்குள்ள இதெல்லாத்தையும் சகித்து நீர் எல்லாவற்றையும் சகித்து வெற்றிகளை நோக்கி மாத்திரம் பிரயாணம் செய்ய இன்று இரவு எங்களுக்கு கற்றுத்தரும். உள்ளான காயங்களுக்குள் கடந்து போக முடியாத அவமானங்களை சுமந்து வேதனையோடு இன்று இரவு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, உங்க கையை நீட்டி, ஆணி பாய்ந்து உங்க கையை நீட்டி அந்த இருதயத்தெல்லாம் தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. இன்று இரவு அந்த காயங்கள் விலகட்டு. அவமானத்தின் உச்சங்களை சந்தித்து அந்த காயங்கள் இன்னும் ஆறாமல் இருக்குமே ஆனால்
பல 100 ஜனங்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அந்த காயங்களை எல்லாம் இன்று இரவு ஆற்றும். நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. நான் இருக்கிறேன்ற நம்பிக்கையை உங்க ஜனத்துக்கு நீங்க கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. சிலுவையின் கலாச்சாரத்துக்குள்ள அவர்கள் கடந்து வரட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதி. இன்று இரவு நல்ல நித்திரையை தாங்க. எல்லாம் என்னோடு கூட என் ஆண்டவர் பேசினார், எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆகா, என்னை குறித்து எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்ற நிம்மதியோடு அவர்கள் உறங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல